எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் இந்த வேளையிலும் எங்களோடு இவ்வண்ணமாய் ஒரு பெரிய கிருபை எங்கள் மத்தியில் ஜெபத்தில் ஊற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கத்தையும் கட்டளையிடுங்க. ஆண்டவருடைய நன்மை தொடர்ந்து வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்கள் இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை பலனுள்ளதும் பலனை வெளிப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு பேசும் பொழுது மிகுந்த நன்மை உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய சத்தம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தொனிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு மனிதனுக்கு இருதயம் என்பது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. என்னதான் சரீரம் ரொம்ப பெரிதாக இருந்தாலும் அந்த முழு சரீரத்தையும் இந்த இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் அதை என்ன பண்ணுது, நேர்த்தியாய் நடத்துகிறது. இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் வந்துட்டுனா இந்த முழு சரீரத்தினுடைய வேகமும் என்ன பண்ணிடும், அப்படியே தளர்ந்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்கிற வார்த்தை, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்காதிருப்பதாக. நல்லா கவனிங்க. எல்லாரும் தான் கவலைப்படுறாங்க, எல்லாரும் தான் சோர்ந்து போகிறாங்க. இந்த வார்த்தை சோர்வு எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணுது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம், இல்லை நீ இப்படி இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் அதில் அநேக நன்மைகளை செய்ய என்ன பண்ணுறவர், அவர் வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவருக்கும் கவலைகள் கலக்கங்கள் எப்போதும் வரத்தக்கதாக இருக்கும். ஆனால் இயேசு அந்த எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுவார், நன்மைகளை கட்டளையிடுவார். அவன் விரும்பின காரியங்களை அவன் தேவ சமூகத்தில் இருந்து அதை என்ன பண்ண பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கலக்கங்களை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். இருதயம் எப்போ கவலைப்படாமல் இருக்கும், இருதயத்துக்குள்ள எப்போ ஒரு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னா, இருதயத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா தேவ வார்த்தை. எந்த மனிதன் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறானோ அவன் செய்கிறதெல்லாம் தெளிவாய் செய்வான். அவன் செய்கிற காரியம் மிஸ்டேக் வராது, அவன் செய்கிற காரியம் பழுதாகாது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த தேவ வார்த்தை. நல்லா கவனித்து பாருங்க. ஆதியாகமத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் அதில் வேலைப்பாடு செய்யலை. அதை எப்படி செஞ்சார் அப்படின்னா, கட்டளையிட்டார். ஆனால் மனிதனை செய்யும் பொழுது மட்டும் எப்படி செஞ்சுருப்பார், அவர் ஒரு மண்ணை பிடிச்சு என்ன பண்ணாராம், அதில் அதை ஒரு வடிவமாக வடித்து அதில் ஊதினார். அதில் என்ன உண்டாயிற்று, அவன் மனிதன், அவனுக்கு ஜீவ சுவாசம் என்ன பண்ணிட்டு. ஆனால் உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது மட்டும் என்ன பண்ணுறார், கட்டளையிடுகிறார். அப்போ நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மளை தான் அப்படி தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறாரு. உலகத்தை மட்டும் வார்த்தையில் என்ன பண்ணியிருக்கிறார், கட்டளையிட்டார், நடந்து விட்டது. அப்போ இந்த தேவன் நம்மளை உருவாக்கிட்டு இது எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்பெல்லாம் இது கவலைப்படும், எப்படியெல்லாம் வேதனைப்படுங்கிறது தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ அதுக்கேற்ற என்ன மருந்து கொடுத்திருக்கிறாரு, வேத வசனம். வேத வசனம் ஒரு மனிதனுக்குள்ள உள்ள போகும் பொழுது அவன் நடக்கிற நடைகள் எல்லாம் சரியாக்கப்படுகிறது. அந்த வேத வசனம் உள்ள போகும் பொழுது அவனுடைய செய்கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வேத வசனம் இல்லை அப்படின்னா இந்த இருதயம் இருளாக ஆரம்பிச்சிடும். இந்த இருதயம் விரும்பினதை என்ன பண்ணாது, செய்யாது, தாறுமாறாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாறுமாறான ஒரு லைஃபுக்குள்ளே வந்துட்டான்னா எந்த வேலையிலையும் அவன் கீழே விழுந்துருவான். ஆனால் வசனம் இருக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த வசனமே அவனை நிறுத்தும், இந்த வசனமே அவனை என்ன பண்ணும், பாதுகாக்கும். அப்போ அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தை கலங்காது இருக்க வேண்டுமானால் தேவ வார்த்தையில் இருதயம் என்ன பண்ண வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். தேவ வார்த்தையில் இருதயம் என்ன பண்ண வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். அப்போ தேவன் வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுகிறார், தருகிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் பிடிச்சு வச்சிருக்கிறோம்? நிறைய பேருக்கு கூட்டத்தில் போவோம், ஜெபம் பண்ணுவோம், வெளிப்பாடு, ஒவ்வொரு காரியங்கள் மேலே நம்பிக்கை, அதற்கு மேலே ஒரு விருப்பம் என்ன பண்ணோம் இருக்கும்.
அப்போ கவனிங்க, நமக்கு நிறைய விருப்பங்கள் என்ன பண்ணும், காணப்படும். ஆனால் ஒரு விருப்பம் நமக்கு விழத்தள்ளுமா, இல்லை அது நம்மளை கலங்க வைக்குமா அப்படின்னா, நாம் மாம்சத்தில் சிந்தித்து செயல்படுகிற நிறைய காரியம் தோல்வியை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து செய்கிற ஒரு காரியம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ தேவன் சொல்றாரு, நீ வசனத்தை என்ன பண்ணு, எடுத்து வைத்துக்கொள், உன் இருதயம் என்ன பண்ணும், ஆரோக்கியமா இருக்கும். இந்த இருதயம் கவலைப்படாது. இந்த இருதயத்தில் நான் தருகிற நன்மையினால் என்ன பண்ணப்படுவாய், நிரப்பப்படுவாய். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில வசனத்தை சேகரிக்கிறவர்களாய், வசனத்தை தக்க வைக்கிறவர்களாய். எப்படி நமக்கு ஒரு சேலரி வந்தா அது மிச்சம் பிடிச்சா சந்தோஷமா இருக்கும். அதுவே அந்த சேலரிக்கு மிஞ்சின செலவு வந்துட்டுன்னா என்ன பண்ணும், சார் எவ்வளோ பணம் வீணா செலவாகுது அப்படின்னு நமக்கே கவலைதான். இதே போலதான் பைபிள் படிக்கிற நீங்க ஒரு 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 4 அதிகாரம் வாசிச்சுட்டு அதுல ஒரு வசனமே உங்களோட பேசலை அப்படின்னா அந்த வசனத்தை என்ன பண்ணலை, சரியா நீங்க படிக்கல. அதுல எனக்கு நன்மை கிடைக்கும்னு என்ன பண்ணல, படிக்கல. ஆனா பாருங்க, ஒரு மெசேஜ் கேட்க போற இடத்துல எப்படி கேட்கிறோம், ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது ஒரு வசனம் மூலமா பேசுவார். ஒரு பாட்டை பாடும் பொழுது அப்போ அது எப்படி இருக்கு, ஒரு நபர் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறீர், அப்போ ஆண்டவர் ஒரு சேகரித்த ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, அதை எடுத்து பேசுறோம். ஒரு பாடல் கேட்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுது. இந்த பாட்டு அதுல இருக்கிற சேகரித்த அந்த அந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை பாடலா பாடுறோம். அந்த வார்த்தை யாருக்கு கிடைச்சிச்சு, இல்லை யாருக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, யோசுவாவுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டு ஆசீர்வாதமாய் கிடைத்தது. அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய வல்லமையான கரங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய், அந்த வார்த்தை மூலமாய் நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல நன்மையை பார்க்கிறவர்களா என்ன பண்ணணும், காணப்படணும். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு இருதயம் கலங்குவது எங்கெங்கெல்லாம் கலங்கும், இதை குறித்து ஒரு நபரை என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில அவமானத்தை மாற்ற இயேசுவால் என்ன பண்ணும், கூடும். நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா அவமானம். பசியோட வாழ்ந்துருவோம், கஷ்டத்தோட வாழ்ந்துருவோம். சில சூழ்நிலைகளில் சில காரியம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஆனால் எது நம்மளால் தாங்கவே முடியாதுன்னா அவமானம். சில இடங்களில் நாம் படுகிற அந்த நிந்தை, வேதனை, அதை என்னால் பண்ண முடியாது, சகிக்கவே முடியாது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருடைய அவமானம் எப்படியெல்லாம் இருக்குது பைபிளில். இதற்காக நான் செபிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை கொடுத்தாரு. இதில் ஒரு ஆள் கலங்கி இருக்கும் பொழுது எப்படி அந்த கலக்கத்தை மாற்றி கொண்டார்கள், அந்த கலக்கத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றாங்க, அதை குறித்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒருவர் வாசிங்க. 1 சாமுவேல் 1:6. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவளுக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா, கர்த்தர் அடைச்சதுனால அவ கூட இருக்கிற ஒருத்தி என்ன பண்ணாலாம், ரொம்ப துக்கப்படுத்த, அவளை வேதனைப்படுத்துகிற மாதிரியே என்ன பண்ணாலாம், நடந்து கொண்டாலாம். அதனால் அவளுக்கு என்ன இருந்துச்சான், அவளுக்கு மிகுந்த விசனம், அதாவது துக்கத்தை தாண்டி ஒரு கட்டம் என்ன இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளையும் சிலர் கஷ்டப்படுத்தும் பொழுது, அவங்களுடைய வார்த்தை நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, அதை மட்டும் நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அதனால தான் சொன்னேன், ஒரு பசியை சகிச்சு ஓடிக்கிட்டு இருப்போம், ஒரு நெருக்கத்தை சகிச்சு ஓடிக்கிட்டு இருப்போம், சில அவமானங்களை தாங்கவே முடியாது. அந்த அவமானம் என்ன பண்ணணும்னா நம்மளை வெளியே என்ன பண்ணாது, கொண்டு போகாது. ஒரு முறை ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். கல்யாணமான அந்த பிள்ளை பிள்ளையுடைய தாய், ஆமாம், பிள்ளையுடைய அம்மாவுடைய அன்னை ஒய்ஃப், அதாவது அத்தை, அந்த பிள்ளைக்கு அத்தை. இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறைய சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறாங்க. இந்த அத்தை மட்டும் குழந்தையே கிடையாது, ஒரு 7-8 வருஷம், ரொம்ப வருஷம் ஆயிட்டு, குழந்தையே இல்லை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த பிள்ளைக்கு தாலி கட்டுற அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்த விட்டு ஒரு 30 அடி தள்ளி போயிடுச்சு. அப்படின்னா என்ன, இதில் தாலி கட்டுற இடம்னு வைங்களேன், இந்த எல்கையை விட்டு அது வெளியே போயிடுச்சு. இந்த எல்கையை விட்டு என்ன பண்ணிட்டு வெளியே போயிட்டு, என்ன அந்த பிள்ளை அதை பார்த்து கோவப்படுமா, இல்லை யாராவது என்ன நினச்சிடக்கூடாது, இந்த குழந்தை இல்லாதவ இந்த இடத்துல நிற்கிறாள அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறக்காகவே என்ன பண்ணிருச்சு. யோசித்து பாருங்க,
எவ்வளோ வலி இருந்தால் அந்த தாய், அந்த சகோதரி அந்த இடத்த விட்டு என்ன பண்ணியிருக்கோம், வெளியே போயிருக்கோம். அப்போ அன்னாளுக்கு ஒரு நபர் இப்படியே பாதிப்பை கொடுத்துருந்தா அந்த லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதாவது ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்தோம், காயம் ஆறின உடனே என்ன உண்டாயிரும்னா ஒரு மாற்றம் உண்டாயிரும். இந்த வலி எப்படி இருக்கும்னா காலத்துக்கும் அழியாததாக இருக்கும். இந்த வலி எப்படி இருக்கும், அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவளை பைபிளில் பதிவு செய்யும் பொழுதே எப்படி பதிவு செய்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை அவனுடைய கணவனுக்கு 2வது மனைவி அப்படின்னு போடலை, எப்படி போட்டிருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். 6. ம் ம் நல்லா கவனிங்க. அவளுடைய சக்களத்தி அவளை அந்த அந்த கஷ்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது. இப்போ நம்ம நினைக்கிறோம் அன்னாள் அழுதாள், அன்னாள் துக்கப்பட்டாள், அன்னாள் பாரப்பட்டாள். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அம்மா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த தாலி கட்டி முடிஞ்சு அவங்க வெளியே வர்ற வரைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே அது என்ன பண்ணலை, காணப்படவே இல்லை. அப்போ அதுக்கு எப்படி இருந்திருக்கும், அதனுடைய மனநிலை அது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குள்ளே இருந்திருக்கும். இதுதான் அந்த இடத்துல காணப்பட்ட ஒரு துக்கம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். சில வேளைகளில் நாம் சகிக்க முடியாத, இல்லை நாம் சந்தித்து நம்மளால் தாங்க முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவமானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவமானம். அந்த அவமானம் வரும்பொழுது அவன் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அந்த இடத்துல அவனுக்கு நிற்கிறக்கே என்ன பண்ண முடியாது. அப்போ கவனித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் அப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, இப்படி வேதனையான ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 136:23 வாசிங்க. அதில் இப்படி ஒரு வசனம் போட்டிருக்கோம், அன்னாளுக்கு செய்தது அங்கே போட்டிருக்கோம். சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணுங்க. இங்கே கர்த்தரும் அன்னாளை நினைத்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கேயும் கர்த்தரை என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்னாளை நினைத்தருளினார். சரி, ஓகே. இப்போ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போது. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்முடைய தாழ்வில் ஒரு மனிதன் தேவனிடத்துல ஒரு நன்மை பெறணும் அப்படின்னாலே அவன் பர்ஃபெக்டான ஒரு தாழ்மையான நிலைக்கு வந்துடணுமா. அந்த நிலை வரும் பொழுதுதான் அவன் தேவனுடைய பார்வையில் அவன் நினைவு கூறப்படுகிறான். அதனால தான் பைபிளில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தானியேல் ரெட்டுடுத்தி சில நாளாக துக்கித்து அவன் தன்னை தாழ்த்தினான். அவன் தன்னுடைய ஜனங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியே பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சிலருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த ஜெபம் அவ்வளோ பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், கேட்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுற போகிற நம்மக்கிட்ட அந்த தாழ்த்தி இருக்கிறோமா, நம்மளை அப்படியே சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோமா? எங்கெல்லாம் நம்மளை சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இயேசு நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். அங்கெல்லாம் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அப்போ உங்களை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட சில அவமானத்தை ஜெயிக்க முடியல, சில போராட்டத்தை ஜெயிக்க முடியலன்னா நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தாது. எங்கெல்லாம் இயேசுகிட்ட போய் ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு இந்த இடத்துல எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை, என்னை காப்பாத்துங்கன்னு ஒருத்தன் கத்தும் பொழுது கட்டாயம் அவன் மரணத்துக்குள்ளேயே இருந்தாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார், மீட்டெடுக்கிறார். அவனுக்கு என்ன பண்ணுகிறார், நன்மையானதை செய்கிறார். அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த சகோதரி அவ்வளோக்குள்ள மனவேதனைப்படுத்திச்சான். அவ்வளோக்குள்ள அந்த வேதனையை தாங்கவே முடியல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியங்களை வச்சும் அதை துக்கப்படுத்திகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இந்த வேதனையின் உச்சம் எப்படி போய் அண்ணால் ஜெபம் பண்ணாலும் பாருங்க. 10 இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-15 வரைக்கும் அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 வசனங்கள் அன்னாள் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணா, எப்படி அவளுடைய மன்றாட்டு இருந்துச்சு, அந்த ஜெபத்தில் எப்படியெல்லாம், அதாவது சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்த்தோம்ல, இருதயம் கலங்காது இருப்பதாக அந்த முழு இருதயத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றினாலாம். அதில் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு,
அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய விண்ணப்பம் அவ்வளோ அழகா, அந்த முழு இருதயம். இதுக்கப்புறம் அன்னாள் கவலையாக இருந்ததா என்ன பண்ணலை, சொல்லவே படலை. அப்போ அவ்வளோ பாரத்தையும் இறக்கி வைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணலாம். இறக்கி வைக்கிற வரைக்கும் அது ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த வார்த்தைக்கு என்ன கிடைச்சிட்டு, பதில் கிடைத்தது என்று அதை விட்டு நவுல்றா. அப்போ நல்லா கவனிங்க, நம்மளாம் இருதயம் காலியாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையே கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போன பிறகும் கவலை இருக்குது அப்படின்னா, இங்கே இருதயத்தை முழுவதும் என்ன பண்ணப்படலை, சரி செய்யப்படலை. அந்த இருதயம் முழுவதும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணலை, கடந்து போல. இந்த அன்னாளுடைய ஜெபத்தை காலையில் வாசிக்கும் பொழுது நினச்சேன், எவ்வளோ நேர்த்தியாக அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ, ஏன்னா ஏற்கனவே ஒரு அம்மா வந்து டெய்லி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு போகும் பொழுது அண்ணால் அங்கே போய் பயங்கரமாக அழுது எப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், நான் சில வேளைகளில் சில இடங்களுக்கு ஜெபம் பண்ண வாக் ப்ரேயராக போவேன். அப்போ நான் சில இடங்களில் சிலரை ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்குறேன். கையை ரெண்டையும் விரித்து, அவங்களுக்கு குழந்தை இருக்காது, அந்த சுடிதாருடைய சாலை ரெண்டையும் அப்படி விரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். நீங்களே சில இடங்களில் போனால் அப்படி கவனிக்கல, நான் அப்படியெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். அந்த சுடிதாருடைய சாலை அப்படி ரெண்டாக விரித்து, அவங்க சிந்துற கண்ணீர் அந்த சுடிதார் விரிச்சிருக்கிற அந்த சாலில் என்ன பண்ணும், அப்படி விழும். அழுவாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது குழந்தை என்ன பண்ணுங்க தாங்க. அவங்களுடைய பாரம், அவங்களுடைய செயல்பாடு எவ்வளோ உச்சத்தில் இருக்கும் பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணுறது அவ்வளோ ஒரு காரியத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ நல்லா கவனிங்க, நம்மளும் ஜெபம் பண்ணுற பிள்ளைகள், நம்மளும் ஜெபம் பண்ணுறோம், சில காரியங்களை என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் அற்புதம் செய்வாராம், நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவார், நீங்கள் விரும்பின விதம் அற்புதம் பெறறக்கு நம்முடைய ஜெபம் அவ்வளோ தாழ்மையாக இருக்கணும். நம்ம தரை மட்டும் தாழ்த்தும் பொழுது, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தை சரிக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கிறது என்ன பண்ணும், சிந்தும். நீங்கள் உங்கள் குடத்தை சரிக்கலை அப்படின்னா தண்ணியே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போது உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக தலைகீழாய் கவுற்றப்படவிட்டால் அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணாது, கடந்து போகவே செய்யாது. அப்போ அண்ணால் எப்படி அந்த அந்த விண்ணப்பத்தை ஊற்றியிருப்பா, கவனிச்சு பாருங்க. இருதயத்தில் இருக்கிற முழுவதும் அங்கே கொட்டப்பட்டாயிட்டு, இருதயத்தில் இருக்கிற எல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டு ஊற்றப்பட்டு அந்த அந்த ஜெபம். நான் இப்படிலாம் சில இடங்களில் போய் இதை நீங்கள் வந்து சண்டே சர்வீஸ்லலாம் இப்படி ஜெபம் பார்க்க முடியாது. கேப் உள்ள நாளில் நான் நிறைய வாக் ப்ரேயர் போவேன். இந்த வாரம்லாம் நிறைய சர்ச்சுகளுக்கு வாக் ப்ரேயர் போனேன். அப்போது போன ஒரு இடத்துல பார்த்த ஒரு ஜெபம், நேற்றைய தினத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சின்ன பையன், ஒரு 1.5 வயசு இருக்கும், ஒரு சகோதரி. அந்த அந்த சர்ச்சுக்குள்ளே தனியாக ஒரு இடத்துல, நான் எப்போவுமே ஒரு இடத்துல போய் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பக்கத்தில் அந்த சைடில் இருந்துச்சு அந்த அந்த சகோதரி. அப்படியே ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஏதோ போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொன்றா அறிக்கிடுவாங்க. அவங்க புலம்பல், அவங்க கவலை, அவங்க வருத்தம், யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தினாங்க, அதை அப்படியே ஒவ்வொன்றா அறிக்கிடுவாங்க. அந்த அந்த ஜெபம் அப்படி நேர்த்தியாக தேவ சமூகம் வெளியே வரும்பொழுது எப்படி வருவாங்க, ஒரு பாரமும் ஒரு கவலையும் அவங்கள மேற்கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ கவனித்து பாருங்க, தேவன் நம்மை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு, அவ்வளோ திட்டங்களை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருதயம் எவ்வளவாய் சரிந்து தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்டது. நான் இன்னும் சிலரை ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். ஆந்திராவில் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து அது ஒரு கேம்ப்பு மாதிரி வச்சுருந்தோம். காலையிலேருந்து சாயந்தரம், ஒரு குறிப்பிட்ட சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தோம். அப்போ அந்த பிள்ளை பயங்கரமாக ஜெபம் பண்ணிச்சு. பயங்கரமானா அது அழுது வானீரெல்லாம் அதுக்கு மேலே கொட்டி கண்ணீர் சிந்தி, அப்பா அந்த ப்ரேயர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடத்தியிருப்பேன். வேறு தேசத்துக்கெலாம் இல்லை, அதில் வந்திருந்தவங்களுக்கு. அது அழுது மண்டாடிச்சு. அப்போ மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே ஷிஃப்ட்லேயும் அது பயங்கரமாக அழுதுச்சு. அப்புறம் நான் கடந்து வரக்கூடிய கடைசி நாள், அப்போ அந்த ஊழியக்கார் சொன்னார், இந்த பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணுங்க, இந்த பிள்ளை உங்ககிட்ட என்ன பண்ணுவான், அவளுடைய விண்ணப்பத்தை சொல்லுவான், பெங்களூர்லேருந்து உங்களை பார்க்குறக்கு என்ன பண்ணியிருக்கிறா, வந்திருக்கிறா அப்படின்னு. அப்போ நான் யோசித்தேன், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாளா? அப்போ அவன் சொன்னால், நான் காலேஜ் படிக்கும் பொழுது உங்கள் ப்ரேயரில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் முடிஞ்சவரை இப்போ தான் உங்களை என்ன பண்ணுறேன், நீங்கள் வர்றதா சொன்னாங்க, அதனால் கட்டாயம் என்ன பண்ணணும், பார்க்கணுன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட விசாரித்தேன். அப்போ எனக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு.
அப்போ நான் ஜோம் பண்ணேன், சில ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கொடுத்தேன். பாருங்க, அதே அடுத்த மாசத்துல அந்த மகள் கன்சீவ் ஆனா. அடுத்த மாசத்துலேயே அந்த மகள் என்ன பண்ணா? கன்சீவ் ஆனா. அப்போது உண்மையில் அந்த இடத்துல நிறைய வெளிப்பாடு கொடுத்தாரு. சொன்னேன் இப்படி இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார், அந்த வார்த்தையின்படி நிறைவேறப்பட்டது. பட் அந்த மகளுடைய ஜெபம் தான் ரொம்ப விளையேறப்பட்டது. நான் சொல்ற புரியுதா? இருதயத்தை ஊற்றினால் அந்த பாத்திரம் சரிந்து விழத்தக்கதாய் அந்த ஜெபம் என்ன பண்ணிட்டு காணப்பட்டது. அது அது வானீர் எல்லாம் அது ஜெபம் பண்ணும் பொழுது அது ட்ரெஸ்ல வடிஞ்சிச்சு. கண்ணீர் சிந்துறது அந்த அளவுக்கு அது சத்தம் போட்டு கதறி கதறி அழுதுச்சு. கிட்டத்தட்ட அதில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சில் வச்சு நடந்துச்சு. அப்போ கவனிங்க, அண்ணால் அழுது ஜெபம் பண்ணியிருப்பான்னா வெறுமனே நம்ம பார்க்குற மாதிரிலாம் இல்லை. கண்கள் எல்லாம் வீங்கி இருக்கும், கண்ணீர் அந்த நீரூற்று வற்றி போயிருக்கும். அவளுடைய உதடுகள் மட்டும்தான் ஃபைனலாக என்ன பண்ணுது? இதைத்தான் யார் கவனிக்கிறா? ஏலி கவனிக்கிறான். கவனிச்சுட்டு வெறிச்சிருக்கிறியா அப்படின்னா, அன்றைய காலங்களில் ஒட்டக பாலை புளிக்க வச்சு அதில் ஒரு விதமான போதை பொருளை உண்டு பண்ணி அதை குடிப்பாங்க. இது அந்த தேசத்தின் ஜனங்களுடையது. இதை நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒருத்தன் ஒரு வீட்டில் வந்து தஞ்சம் இருப்பான். அதை நீங்கள் வந்து யாருடைய நியாயாதிபதி காலத்தில் பார்க்கலான்னா, ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க காலத்தில் தெபொராள் காலத்தில் அவன் அந்த வீட்டுக்குள்ளே அந்த கூடாரத்துக்குள்ளே வந்துட்டு சொல்லுவான், என்னை எப்படியாவது காட்டி கொடுத்துறாத அப்படின்னு. அப்போ அவள் ஒட்டகப்பால் குடித்த உடனே தூங்குனதாக அதில் போட்டிருக்கோம். அப்படின்னா அது வந்து புளிப்பெடுத்து அது ஒரு போதை பொருள் போல். அதை குடித்த உடனே என்ன உண்டாயிரும்? ஒரு பெரிய கிறக்கம் வந்துடும். இவன் குடிச்சிட்டு என்ன பண்ணிடுவான்? தூங்கிடுவான். கூடார ஆணி எடுத்து என்ன பண்ணிடுவா? அடிச்சிருவான். இதை நம்ம பைபிளில் பார்க்கலாம். அப்போது இவ என்ன நிலைமையில இருக்கிறான்னு ஏலி பார்த்துட்டு சொல்றான், நீ வெறிச்சி இப்படிலாம் இருக்கிற, இது என்ன ஒரு தேவாலயத்தை இதுங்கிற. அவன் கூட வந்து ஆறுதலா பேசலை. அவன் கூட எப்படி தான் வெடிக்கிறான், டாம் டீம்னு வெடிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் நிதானமாக பதில் கொடுக்குறான். அப்போ காரணம், அவளுக்குள்ள கோபம், எரிச்சல், சுயம் எல்லாம் இந்த ஜெபத்தில் உடைந்தது மாத்திரம் இல்லை, அவளுடைய பாடு அவ்வளோ வேதனையை என்ன பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கு. அப்போ கவனிங்க, இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பம்லாம் இருதயம் சரிந்து கொட்டத்தக்கதாக நம்முடைய ஜெபம் இருக்குதா? நம்ம அவ்வளோக்குள்ள ஆண்டவர்கிட்ட மன்றாடுறோமா? உண்மையிலே நம்ம அப்படி மன்றாடும் பொழுது, அதனால தான் சொன்னேன், இருதயம் எப்போ கவலைப்படாது அப்படின்னா, வசனம் உள்ள இருந்துச்சுன்னா கவலைப்படாது. இருதயத்துக்குள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லைன்னா அந்த இருதயம் எப்படி ஒரு பில்டிங் வந்து அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த பில்டிங் வீக்காக இருக்குமோ அப்படி என்ன பண்ணுமா? காணப்படுமா? ஒரு முறை ஒரு பெரிய கட்டடம், கிட்டத்தட்ட அது 9-10 மாடி கட்டடம், ஒரு ஊழியர் அந்த வழியாக வரும்பொழுது அந்த பெரிய கட்டடத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்ன பெரிய பில்டிங் அப்படின்னு. கீழே அப்படியே பார்த்தாராம், பில்டிங்கு சீல் வச்சுருந்தான். அப்போ கேட்டாராம், இவ்வளோ அழகான ஒரு கட்டடத்தை சீல் வச்சுருக்க ஏன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த கட்டடம் தரம் இல்லாமல் கட்டப்பட்டதுனால இது எந்த வேளையிலும் என்ன பண்ணலாம், சில ஆபத்து வரலாம், அதனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சீல் வச்சுட்டாங்க அதிகாரிகள் வந்து. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். அஸ்திபாரமாக இருக்கிற ஜெபமும் வேத வசனமும் சரியா இருந்தால் உங்களுடைய செய்கை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதும் உயர்த்தப்பட்டதுமா இருக்கும். ஒருவேளை அந்த அஸ்திபாரமும் ஜெபமும் குறைவாய் காணப்பட்டால் நீங்கள் விரும்பினதை சுதந்திரிக்க முடியாது. அங்கே தான் கலக்கம் இருக்கும், அங்கே தான் கவலை இருக்கும், அங்கே தான் அந்த போராட்டத்தின் தன்மைகள் என்ன பண்ணும், காணப்படும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு கடந்து சென்றிருந்தேன். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னை அனுப்பி விட்டவர் சொன்னார், அந்த வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுங்க, காப்பி குடிங்கன்னு சொல்லுவாங்க, காப்பி என்ன பண்ணுங்க, வாங்கி குடிங்க, குடிக்காமல் என்ன பண்ணாதீங்க, வராதிங்க அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வேணும்னா குடிக்க போகிறோம், வேண்டான்னா என்ன பண்ண போகிறோம், வேண்டான்னு சொல்ல போகிறோம். அதென்ன காப்பி குடிச்சிட்டு வாங்க, குடிக்காமல் வராதிங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அது ஏன் அப்படி சொன்னார்னு உணர்ந்து கொண்டேன். ஒரு வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் தண்ணி கூட எடுக்கலைன்னா அந்த வீட்டில் இருக்கிற மக்களை நீங்கள் வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்குறீங்க, தகுதியற்றவர்கள். அவர்களோடு நான் உணவு அறிந்து கொள்ள என்னல்ல, தகுதியற்றவர்கள் அவர்கள் எனக்கு முன்பாக. அப்போ உங்கள் இருதயம் என்ன பண்ணுதான், மேட்டிமை அடையதான். என்ன அடையுதான்? ஏசு ஒரு வீட்டுக்குள்ளே போயிருப்பார், நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க. எம்மா ஒரு சீசர்களோடு அவர் போயிருப்பார். அவங்க போன உடனே எல்லாரும் உணவருந்துவாங்க. இதை பார்த்துருப்பீங்க, பைபிளில் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, உணவருந்துவாங்க. பைபிளில் பல இடத்துல கூட அவங்க சந்திக்கும் பொழுது உணவருந்துவாங்க. தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்திருப்பார், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உணவருந்துவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்திருக்கிறவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது, இவர் உணவை கொடுக்கறது.
உணவை சாப்பிட்றது இந்த குடும்பத்தோடு நான் என்ன எப்படி இருக்கிறேன், என் மன ரீதியாக நான் சரி நிலையில் இருக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு வீட்டில் போய் நீங்கள் தண்ணி கூட நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சாப்பிடலன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீட்டில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எந்த வீட்லேயும் அப்படி போய் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. எந்த வீட்லேயும் அப்படி எண்ணாதீங்க. அது தேவனுக்கு முன்பாக உங்களை அவர் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆளை அருவருக்கும் பொழுது அவர் உங்களை அருவருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்திற்கு சிலர் கூட சில நன்மை பெறாததுக்கு காரணம் இப்படி ஒரு சின்ன பகுதியாக இருக்கும். இப்படி ஒரு சின்ன பகுதி, எங்கேயோ ஒரு வீட்டில் ஒரு துக்கத்தை வர வச்சுட்டு வந்திருப்பிய, ஒப்புரவாகிற வரைக்கும் நீங்கள் என்ன உருண்டு பிறண்டாலும் என்ன நடக்காது, உங்களுக்கு அற்புதமே நடக்காது. அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாராங்க? அப்படியெல்லாம் ஜெபத்துக்கு பதில் தராமல் இருப்பாரா அப்படின்னா, ஒரு முறை ஒரு சகோதரி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், அவங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு வெளிப்பாடு சொன்னாராம். என்ன சொன்னாரான்னா, இந்த மாதிரி உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. அந்த அம்மா அப்படி யோசிச்சுட்டு, ஆமாங்க, என் கணவர் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர், அதனால கோவப்பட்டிருக்கேன், அந்த கோவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு. என் கணவர் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்போ போய் அந்த அதை போய் மன்னிக்கிறதா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருவேளை இப்படியே உங்கள் இருதய கடினம் இருந்தால் நீங்கள் பரலோகம் போகிறது எப்படி தான் கஷ்டம்தான். எத்தனை பேர் இன்னும் நம்ம யாரையோ, அவர் இறந்தே போயிருப்பார், சிலர் இறந்துருப்பாங்க, அவங்கள கூட இப்படி சொல்லுவோம், இவன் புத்திக்கு தான் என்ன பண்ணான், கடைசியில் அப்படி செத்தான், அவன் துன்மார்க்கனாவே இருக்கட்டுமே அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டா? எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்போம் நம்ம. பைபிளில் நீதிமொழியில் அப்படி வசனம் இருக்கு, துன்மார்க்கர் மேல் என்ன பண்ணாதீங்க, பொறாமை கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர் மேலே நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சின்ன காரியம் கூட, நான் அந்த வீட்டில் போய் என்ன பண்ணேன், அப்புறம் டீ எல்லாம் குடித்தேன். அந்த வீட்டில் போய் என்ன பண்ணேன், ஏன்னா என்னை அனுப்பிவிட்டவர் அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டார் இல்லையா, சம்பவம் என்னன்னு தெரியாது. டீ எல்லாம் குடித்தேன், குடித்து முடிச்சிட்டு வெளியே வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் இது என்ன ஏன் அப்படி சொன்னார்னு. அப்படின்னா பைபிளில் வந்து அதை அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் சில மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே தண்ணி தருவாங்க. நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க. தண்ணி அவங்க உங்களுக்கு தர்றாங்கன்னா அவங்க உங்களை என்ன பண்ணுறாங்க, மன ரீதியாக மன உறவு ரீதியாக உங்களை என்ன பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. இப்படி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அந்த இதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு பையன் சொன்னான், ராஜகுமாரனை வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அவன் என்னோட சின்ன பையன், இன்னொரு அண்ணன் வந்து என்னோட பெரிய ஆள். ஆனால் 3 பேர் நண்பர்கள், நல்ல ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நண்பர்கள், நல்ல ஜோமனும் எல்லாம் செய்வோம். அப்போ அவன் அந்த அந்த நபர் சொன்னால் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க வீட்டில் என்ன, நம்மலாம் சிக்கன் எடுத்து சமைப்போம் அப்படி தானே. அவங்க கோழி தலையும் கோழி காலும், அதாவது சிக்கன் கடையில் எடுத்து வெட்டி ஒதுக்கி போடுறதை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க. இப்படியெல்லாம் யாராவது வீட்டில் சமைச்சு அந்த வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு தந்தால் சாப்பிட்றவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த போயிருந்த வீட்டில் அதுதான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, சிக்கன், அதாவது சிக்கன் கால், அந்த நகைக்கண்ணை மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, வெட்டி அப்புறப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தாப்புல கோழியுடைய தலை, அந்த வாய்ப்பகுதியை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டி எடுத்திருப்பாங்க. இப்படி அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்து சாப்பாடு வச்சுருந்து. ஒருத்தன் சொன்னால் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு, இன்னொருத்தன் சொன்னால் வேண்டாம், இது வந்து கோழி காலும் கோழி தலையும் மட்டும் என்ன பண்ணியிருக்கு. அப்போது நான் சொன்னேன், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், பட் நீங்கள் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு அந்த ஏற்றத்தாழ்மை தெரியாது. அந்த வீட்டில் அவ்வளோ வறுமை. அவங்க வீட்டில் என்ன சமைச்சிருந்தாங்க, ஒருவேளை நம்ம சில வேளைகள் அப்படி போயிருந்தா என்ன சொல்லுவோம், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை வேண்டாம் அப்படிம்போம். பட் இந்த வார்த்தைக்காகவே ஆண்டவர்கிட்ட இருந்து சில நன்மைகள் என்ன, அதாவது நம்ம ஒருவேளை சாப்பிடலை அது ரெண்டாவது பட்சம், பட் நம்முடைய முக சுழிவுகளும் முக செயல்பாடு என்ன பண்ணோம், சிலரை துக்கப்படுத்துமானால் அங்கே நாம் தேவனுடைய நன்மைகளை என்ன பண்ண முடியாது. அதனால தான் அன்னாள் வந்து முழுவதும் தாழ்த்தினாள்னா அவன் அவ்வளோ பாடு. அப்புறம் அன்னாளுடைய அடுத்த கட்டம், அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டாயிற்று, கர்த்தர் நினைத்தருளினார். அன்னாளுடைய அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம்.
அப்போ வார்த்தை கிடைச்ச பிறகு அந்த இருதயம் கவலைப்படலை. வார்த்தை கிடைச்ச பிறகு அந்த இருதயம் என்ன பண்ணலை? கவலைப்படலை. அந்த இருதயம் அதன் பின்பு துக்கமாய் இருக்கவில்லை. அப்போ அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அன்னாளுக்கு அந்த காரியம் கிடைச்ச பிறகு, அதான் நான் சொன்னேன், உங்கள் இருதயம் கவலையாக இருக்குது, உங்கள் இருதயம் கலக்கத்தோடு இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அவமானப்படுறீங்க, நிறைய பேர் என்னை துக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்க. எந்த ஆத்துமாக்குள் தேவ வார்த்தை இல்லையோ அது கலக்கத்தோடு இருக்கும். எந்த ஆத்துமா தேவ வார்த்தையில் நிலை இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிற வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதன் பின்பு அவள் துக்கமாகவே இருக்கவில்லை. அதன் பின்பு அவள் என்ன பண்ணலை? துக்கமாகவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் பைபிளில் சில காரியங்கள் போட்டிருக்கு, சில காரியங்கள் போடலை. அன்னாளுக்கு மறுபடியும் என்ன இருந்துச்சு? கொஞ்சம் குழந்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பைபிளில் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அன்னாள் சொல்லியிருப்பாள்ல, சாமுவேலுக்கு ஒரு 25 வயசு வரும் பொழுது மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, உங்கள் அண்ணன் தான் இந்த எல்கைக்கு யார்? தீர்க்கதரிசி. எந்த அளவுக்கு அவள் பாடுபட்டது கொஞ்சம் வருஷமாக இருக்கலாம், பட் அவளுடைய மகிழ்ச்சி நித்திய அதாவது அந்த பூமியில் வாழ்ந்த நாள் முழுவதும் என்ன பண்ணியிருக்கும்? இருந்திருக்கும். எவ்வளோ மகிழ்ச்சி! புரியுதா உங்களுக்கு? அவமானப்படுறத நினச்சி கவலைப்பட்டுறக்கூடாது. ஐயோ இவ்வளோ அவமானம் வந்துட்டு இருக்கிற, என்ன பண்ணுவேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அவமானங்களை மாற்றுகிறவர் இயேசு. அல்லேலூயா! அவமானங்களை என்ன பண்ணுவாராம்? மாற்றுவாராம். அப்போ கவனித்து பாருங்க, நாம் எங்கேயாவது யாருக்காவது துக்கம் உண்டாக்குற, அதனால தான் கடந்த வாரம் புதன்கிழமை நம்முடைய பைபிள் டீச்சிங்கில் படித்தோம். என்ன பாடம் படித்தோம்? யாருக்கும் இடரல் உண்டாக்குற ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுமா? அந்த இடரலாக இருக்கிற அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமா? எடுத்து போடணுமா? அடுத்தது அதில் படித்த ஒரு முக்கியமான பகுதி, எனக்கு எப்படி மாசற்றவர்கள், மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் இருந்தால் கூட என்ன பண்ணணும்? அதை நம்மளை விட்டு என்ன பண்ணணும்? எடுத்து போடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். இதை வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லுது. சரி, ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் அன்னாளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கினார். அவள் விசுவாசத்தோடு கடந்து போனாள். இப்போ இந்த விசுவாசம் கடந்து போறதுக்கு அன்னாளுக்கு பலன் உண்டாயிட்டு ஆண்டவர் பலன் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையிலையும் இதே போல ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம். ஒன்று என்ன அப்படின்னா, தேவ வார்த்தை. யாரெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது, கூட்டங்களில் இல்லை பைபிள் வாசிக்கும் பொழுது, நம்ம பிரச்சனை வரும் பொழுது ஒரு தேவ வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். எப்படி? தேவ வார்த்தை கிடைக்கிற வரைக்கும். ஒருவேளை தேவ வார்த்தை கிடைக்காத முன்பு எழுந்திருக்கவே கூடாது. அந்த வார்த்தை கிடைச்சாதான் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எனக்கு என்ன பண்ணுவார்? நன்மையானதை செய்வார். அப்போ கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சுதந்திரித்திருக்கிறேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 12:1-2 வெறும் வாக்கு தத்தத்தையே என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்திருப்பார். நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவனை ஒரு வார்த்தையை கொண்டுட்டு தான் போகிறான். கர்த்தர் எப்படி இருந்தார்? கர்த்தர் தான் சொன்னார் வானத்தையும் பூமி. இந்த டைலாக்கே அங்கே இல்லை, இந்த செயலே என்ன பண்ணலை? இல்லை, நான் கர்த்தர், அவ்வளோதான். இவ்வளோ வார்த்தையை கொண்டுட்டே அவன் எங்கே எத்தனை வருஷம் கடந்து போனான்னா 25 ஆண்டு கடந்து போனான். இந்த வார்த்தையை அவன் நிறைவேற்ற முடிஞ்சிச்சா அப்படின்னா அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் இன்னும் என்ன பண்ணலை? முடியலை. இந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறப்பட்டது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பைபிள் படி யோசுவா காலங்களில் பிரித்து கொடுக்குறான். அப்போ தான் இந்த வார்த்தை என்ன பண்ணுது? அதாவது கடவுளுடைய தேசம். அந்த இடத்துக்கு பேர் என்னது? இஸ்ரவேல் என்றால் கடவுளுடைய தேசம். அந்த கடவுளுடைய தேசம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அங்கே என்ன பண்ணிட்டு நிறைவேற்றப்பட்டது. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எத்தனை ஆண்டுகளாய் கடந்து போயிட்டே இருக்கு அந்த வாக்கு தத்துவம். அதனால தாங்க இன்னைக்கும் பைபிளில் இருக்கிற வசனம், சில இடங்களில் சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது இன்னாருக்கு கொடுத்த வார்த்தை. இது யாருக்கு கொடுத்த வார்த்தை? இன்னாருக்கு கொடுத்த வார்த்தை. நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மங்காது. வசனத்தின் வல்லமை ஒரு நாளும் குறையாது. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன கொடுத்து கொண்டே இருக்கும்? அற்புதங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்துல எப்படி இருங்க?
விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை அதுதான், விசுவாசமாக என்ன பண்ணுங்க, இருங்க. அப்போ இந்த விசுவாசம் எப்போ நமக்கு பூரணப்படும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கட்டாய வேத வசனம் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அன்னாளுடைய 3 காரியம். 1, அன்னாள் இருதயத்தை ஊற்றினாள். அந்த ஊற்றுறதுக்கு முன்னாடி அன்னாள்கிட்ட காணப்பட்டது அவமானம். அவள் கையில் இருந்த பாத்திரமே என்னதுதான், அவமானம். இது இல்லை, இது இல்லை, அதனால் அவமானம். உனக்கு குழந்தை இல்லை, அதனால் அவமானம். அந்த இருதயத்தை தேவ சமூகத்தில் போய் ஊற்றின உடனே அங்கிருந்து தேவ வார்த்தை கிடைத்தது. 1. அடுத்தது அது நிறைவேறிற்று. அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டு, நிறைவேறிற்று. கர்த்தர் நினைத்தார். இன்னைக்கும் இதில் வந்திருக்கிற நீங்கள் எத்தனை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினவர்களா? இருதயம் முழுவதும். நிறைய வேளையில் நம்முடைய கவலைகளை முழுவதும் சொல்லாததுனால தான். அதனால தான் ஜெபம் 10 நிமிஷத்தில் உங்கள் கவலை மாறாது. எந்த நபர் மணிக்குறுக்கில் தேவ சமூகத்தில் பாடையும் பிரச்சனையும் வச்சு மண்டாடுறானோ அவன் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்று தான் என்ன பண்ணுறான், கரையேறுகிறான். நாமும் அப்படிதான் பல இடங்களில் காணப்படுகிற எல்லா கவலைகளையும் தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில் இறுதியாய் ஒரு வசனத்தை வாசிங்க. இது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வசனத்தை வைத்து நாம் தொடர்ந்து ஜெபம். எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6:14. அந்த வசனங்கள் அப்படியே கரங்களை வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, இன்றைக்கும் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நான் ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசு நமக்கு நன்மையானதை தர வல்லமை உள்ளவர். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் தான், இருதயம் கலங்கக்கூடாது. இருதயத்தில் வேத வசனம் இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே உம்முடைய கிருபை, இயேசுவே உம்முடைய கிருபை. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்னால போல உங்க ஜெபம், உங்க பாத்திரம் அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றப்படுகிறதா? அது முற்றிலுமாய் கவிழ்க்கப்படணும். உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம் தேவ சமூகத்தில் கவிழ்க்கப்படணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மழை வரணுங்கிறக்காக எலியா எப்படி ஜெபம் தெரியுமா? அவன் தலை அவன் முட்டில பட்டுச்சாங்க. அந்த அளவுக்கு அவன் சாஷ்டாங்கமாய் அந்த ஜனங்கள் அக்னி இறங்கின பொழுது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். எலியா அந்த ஜனங்களை கர்த்தர் தேவன்னு சொல்றதுக்கு 3 வருடம் 6 மாதம் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில சில ஜெபம் நீண்டு கொண்டு போகுதா? கலங்காதீங்க. உங்க பாத்திரம் இன்னும் சரிக்கப்படலை, உங்க பாத்திரம் இன்னும் சரிக்கப்படலை. ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்களில் தொடர்ந்து பேசுகிற ஒரு வார்த்தை இதுதான். யோவான் 14:14. நீங்க கேட்ட காரியம் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒருவேளை நீங்க கேட்ட காரியம் இந்த பூமியில இல்லாட்டாத உங்களுக்காக உருவாக்கி தருவார். அந்த அற்புதத்தை ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே எனக்கு கிருபை காண்பீங்க, எனக்கு கிருபை காண்பீங்க. ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடும் பொழுது அப்படியே தேவனுடைய சமூகத்தில் உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே இந்த வேளையில் உங்க அவமானம் இன்னைக்கு அவமானத்தை மாற்றுகிற நாளாய் இருக்கும். அல்லேலூயா யாவே
அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்லவா? எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது என் வீட்டுல தடைகள் மாறும். என் வீட்டுல ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்ற பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்யவும் அவர் மகிமையை வெளிப்படுத்தவும் அவர் நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை அதுதாங்க. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரங்கள் இன்னைக்கு என்ன பலப்படுத்தணும். அன்னாள் சாமுவேலை சுதந்தரித்ததற்கு அவள் இருதயத்தை ஊற்றினாள். எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்கல்ல. நான் சிலருடைய குழந்தை இல்லாதவங்களுடைய ஜெபத்தை நான் கவனித்திருக்கிறேன். அவங்கள போல வேதனைப்பட்டு கதறக்கு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையின் அர்த்தமே ஒரு குழந்தையா இருக்கிறது. அவங்க குடும்பமா வாழ்றதுக்கு அதுதான் அடையாளமா இருக்குது. அந்த அடையாளத்தை உருவாக்குறவர் கர்த்தர். தாவீதின் குமாரனே என்று பரிதிமேவு கூப்பிடுறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வந்தவர் இயேசு. இன்றைக்கு அவர் இந்த பூமியில் மனிதனின் சகல பாவங்களை மீட்டு ரட்சிக்க அவர் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாருங்க. நம்மளை மேன்மைப்படுத்த ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உங்களை உயர்த்த ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த வார்த்தையை கர்த்தர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. என் வாழ்க்கையில உங்க கரம் வெளிப்படுறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் நிறைய காரியங்களில் சோர்ந்து போயிருக்கிறேன். பிள்ளைகள் அப்படியே ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு அப்படியே ஒப்பு கொடுங்க. பண நெருக்கடிகளை இயேசுட்ட ஒப்பு கொடுங்க. எதிர்காலங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்கு மட்டும்தான் நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த இடத்துலையும் நம்மளை கைவிட மாட்டாரு. எந்த இடத்துலையும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. இன்னைக்கு அந்த ராஜா அவங்க நடுவில் இருக்கிறாரு. நான் தளர்ந்திருக்கிற இடங்கள்ல எனக்கு நன்மையை செய்வீங்க ஏசப்பா. நான் தளர்ந்திருக்கிற இடங்கள்ல எனக்கு நன்மையை செய்வீங்க ஏசப்பா. எனக்கு கிருபை செய்க ஏசப்பா. நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. என் இருதயத்தை உங்க சமூகத்துல ஊற்றும்படியா இந்த நேரத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. என் வேதனைகள் என் துக்கங்கள் மாறத்தக்கதாக நான் ஆசீர்வதிக்கப்பட உங்க சமூகத்தை வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட நினைத்தரலுங்க. உங்க பிள்ளைகள் அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க துணை அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல ராஜா வந்திருக்கிறார். இந்த இடத்துல ராஜா வந்திருக்கிறார். நீங்க உண்மையிலே உங்க இருதய ரீதியா கவலைப்பட்டா ஏசு எனக்கு இதை செய்து தரவான்ட்டாருங்கிறது தான் ஆண்டவர். அதனாலதான் சொல்ற, உங்க இருதய கலங்க வேண்டாம். வேத வசனத்தை உள்ள போட்டு நிரப்புங்க. அது அந்த கலக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் உருவாக்கும். அதுக்குள்ள இருந்து நன்மையை கொண்டு வரும். வசனம் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் அது ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என் ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நம்மளை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். கஷ்டப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க எனக்கு நன்மையை கட்டளையிடுகிற தேவன். உங்களால நடக்க முடியலன்னு சொல்லும் பொழுது இயேசு கையை பிடிப்பாருங்க. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது, எனக்கு அந்த இடத்துல மாற்றம் கிடைக்காதுன்னு சொல்லும் பொழுது உங்களை தோல்ல தூக்கி சுமந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்.
அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயேசுவுக்கு நீங்க பிடிச்ச பிள்ளைகளுங்க. இயேசுவுக்கு நீங்க விருப்பப்பட்ட, அவர் விரும்பின ஒரு பிள்ளைகள் தான் நீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மேல உங்க கிருபை, என் மேல உங்க கிருபை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் மேல உங்க கிருபை ஊற்றப்படட்டும், என் மேல உங்க நன்மை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், உங்க இரக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், உங்க தயவுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நன்மைகள் என் மீது வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய பலன். என்னுடைய அவமானத்தை மாற்ற போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதம் என் வீட்டில் ஒரு நன்மை உண்டாக போது ஆண்டவரே. இந்த மாதத்துல என் வீட்டில் ஒரு பெரிய செழிப்பின் சேமத்தை பார்க்க போறேன் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் பயத்தை எடுத்து போட போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். ஆண்டவருடைய மகிமை உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறத பார்க்கிறேன். ஒரு சகோதரி ஒரு துணியை நெய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி, ஒரு துணியை நெய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி காண்பித்துட்டு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பார், இது என்ன ஒரு விதத்தில் இதை அடித்து கொண்டிருக்கிறாய், பார், இதை உருவாக்கி வெளியே வரும் பொழுது அநேகருக்கு நன்மை உண்டாக்கதாக அந்த வஸ்திரம் வருவது போல நான் கொடுத்து அனுப்பியிருக்கிற இந்த வேத வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற இந்த என்னுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கிற பல இன்னல்களை, துக்கங்களை மாற்றி நீ அநேக இடங்களில் மேன்மை படத்தக்கதாக நான் உன்னை நிறுத்துவேன். கரங்களை தட்டி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் நன்மையினால் என்னை நிரப்புவதற்காக, பலப்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, எனக்கு உம்முடைய மீட்பை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபையினால இதை நான் சுதந்தரிப்பேன் ஆண்டவரே, உங்க கிருபையினால சுதந்தரிப்பேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி, என் பக்கத்திலே ஒரு வெளிச்சத்தை தர போறாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உங்க பாரத்தை சொல்லி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே,
நான் இங்கே சில கற்சாடிகள் போல மண் பாண்டத்தில் செய்யப்பட்ட அநேக பாத்திரங்கள் இருக்கிறத பார்க்கிறேன். அதில் சிலது பயன்படுத்தாமலே அப்படியே வைத்திருக்கிற பாத்திரத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை பிடித்து கொள்வதில் இன்னும் நீ தவறிவிட்டாய். இதோ அவைகளில் உன்னை சரி செய்து கொள். சில பாத்திரம் உடைந்திருக்கிறத பார்க்கிறேன். உன் ஜெபத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு காலத்துக்குள் நீ இருக்கிறாய். அதில் கவனமாயிரு. ஆண்டவருடைய கரங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் பலனையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் அதை நீர் கட்டளையிடும்படியாக, கர்த்தாவே உம்முடைய நன்மை வெளிப்படும்படியாக, கிருபையின் பலன் உண்டாகும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன். நீ சில காரியங்களில் சொல்லியிருக்கிற, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நிறைவேற பண்ணணும் ஆண்டவரே. இதெல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என்னை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி, என்னை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வீடுகள் அதிக நேரம் உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கலங்காதே கலங்காதே, நான் கைவிட மாட்டேன். இல்லைன்னா எனக்கு ஏன் இவ்வளவு தோல்வி வருகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்தையும் உன் இடரலின் காரியத்தை நீ கவனித்து பார், அப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற மேன்மையை நீ அறிந்து கொள்ளுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலே உங்க ரத்தத்தை தெளிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஒப்பு கொடுக்கிற, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவருடைய நன்மைகள் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரீகா மௌ ஷனா தலா திடேகமே துனந்தரா கபௌ துடந்தரபோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை பலப்படுத்தும்படியா இந்த நேரத்தில் நான் உன் ஜெபத்தை பலப்படுத்துவேன். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? என் ஜெபமும் எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் பலனும் இன்னும் அதிகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆவியானவருடைய வல்லமை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க இரத்தத்தின் வல்லமை இதில் இருக்கிற யாவர் மேல இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. யாவர் மேல உங்க நன்மைகளை வெளிப்படுத்துவீராக. எல்லா பிள்ளைகள் மேல உங்க அற்புதத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். இங்க ஒரு அருமையான மகளை குறித்து சொல்லுகிறார். உன் ஜெபம் மீண்டும் மீண்டும் அந்த மங்கின நிலையில் இருக்கிறதை ஆண்டவர் காண்பித்து சொல்லுகிறார். உன்னை வைரத்தின் முத்துக்களை போல நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சிலர் புறக்கணிக்கும் பொழுதும், சிலர் வெளி தோற்றத்தை பார்த்து தள்ளின பொழுதும், நான் எல்லாவற்றிலும் உனக்கு சிறந்து விளங்குகிற நன்மைகளை உனக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் நீ தள்ளி கொண்டே இருக்கிறாய். என்னை விட்டு தூரமாய் இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறாய். எழுந்திரு சியோனே, எழுந்திரு. நான் என் வல்லமை ஊற்றும் நாள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு ஆசீர்வதிப்பதற்காய் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக, எனக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளிடுவதற்கு நன்றி ஏசப்பா. உங்க பாதத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் எங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. ஆண்டவர் தொடக்கத்துல இருந்து முடிவறிந்த நம்மை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தலாமா? சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் ஒரு 2 ஏணியை காண்பிக்கிறார். இது ஒருவரை குறித்து காண்பிக்கிற காரியம். இன்னும் நிறைய வேற ஜெபத்தில் எழுப்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்குண்டான சூழ்நிலைகளும் காரியங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு அதை வாய்க்க செய்வேன். அடுத்தது ஒரு நபரை குறித்து சொல்கிறார், அன்பு மகளே, நீ உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் தருவேன். ஒருவேளை எனக்கு இந்த காரியம் நடக்காதா? இந்த அன்னாளை போல காரியத்தை என்னோடு இடைபடவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், நான் சிறந்த காரியத்தை உன்னிடத்தில் செய்ய பண்ணுவேன். அதை நீ காணத்தக்கதாய் செய்வாய். எங்க ஒரு தூதர் கடந்து வந்து ஒரு யுத்த பட்டயத்தை ஒருவரிடத்துல கொடுத்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் ஜெபத்தை மீண்டும் நான் பலப்படுத்தினேன். உன் ஜெப காரியங்கள்ல என் நன்மைகள் வெளிப்பட்டது. நான் உன் நடுவில் இருக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பாவுடைய கரங்கள் இதில் இருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை அன்னாளை போல எங்கள் ஜெபங்கள் எழும்பட்டும். அன்னாளை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.